ஆப்ரேஷன் பண்ணி 1/2 ஹவர்லேயே அந்த பெயின் நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற போது எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ தயவுசெய்து வந்து டிபேட்டுக்கு வராதிங்க. நார்மல் டெலிவரி இவ்வளோ கஷ்டப்பட்டேன், சிசேரியனில் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி டிபேட்டுக்கு வராதிங்க. எஸ், நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி இது என்னோடய ஃபைனல் வீடியோ. இது எதுக்காக நான் ஃபைனல் வீடியோ அப்படின்னு சொல்கிறேன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்லிடுறேன். பட் பிஃபோர் தேட் நம்ம இந்த ஆஃப்டர் பர்த் ஸ்டோரி நான் ரொம்ப நாளாக பெண்டிங் வச்சுருந்தேன். ஸோ இதை போட்டுடலான்ட்டு நான் போட்டுடுறேன். இந்த ஆஃப்டர் பர்த் ஸ்டோரி வந்து நான் நினச்சதுக்கும் மேலே ஹாரிஃபிக்கான ஒரு ஸ்டோரி. இந்த ஆஃப்டர் பர்த் வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி என்னோடய பர்த் ஸ்டோரி, நீங்கள் பேபி நம்பர் 2 பர்த் ஸ்டோரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூவேஷன் தான் இது. ஸோ ஒருவேளை நீங்கள் ஒன்றும் தலைக்கால புரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இது வந்து பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டேன். நார்மலான ஒரு ஆஃப்டர் பர்த்தாக இல்லை எனக்கு. எல்லோரும் சொல்லுவாங்க சி செக்ஷன்னா நீங்களாம் பிறக்க வைக்கிறீங்க, அது வந்து டாக்டர் எடுக்கிறது தானே, உங்களுக்கு என்ன வலி இருக்குது வேதனை இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் இது வந்து சி செக்ஷன் வலியோட தாண்டி எனக்கு இன்னொரு வலி ஒன்று இருந்தது. அது ரொம்ப கொடூரமாக இருந்தது. அது வந்து கண்டிப்பாக வந்து நார்மல் டெலிவரி பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஒருவேளை நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களில் ஒரு நார்மல் டெலிவரி பீப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆஃப்டர் பர்த் வந்து நார்மல் ஆஃப்டர் பர்த்தாக இல்லை, எனக்கு ரொம்ப கடினமாக இருந்தது, ரொம்ப ஹாரிஃபிக் அண்ட் டெரிஃபிக்காக இருந்தது. லைஃப் வந்து எண்ட் ஆகிடுமோன்ற அளவுக்கு நான் யோசனைக்கு வந்துட்டேன். அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு பெயின். அது வந்து நார்மல் சி செக்ஷன் பெயின் கிடையாது, அதையும் தாண்டி ஒரு விஷயம் எனக்கு நடந்தது. அதுதான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய ப்ரெக்னென்சி, அதாவது பேபி நம்பர் 2 ப்ரெக்னென்சி அப்டேட்டில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருப்பேன் நான் என்ன வந்து கோத்ரூ பண்ணேன். அதில் இருக்கிற ஒரு சிம்டம் தான் என்னை இப்போ வந்து பாடாப்படுத்துச்சு. நான் ஒரு வேளை அதை டாக்டர்கிட்ட ரொம்ப கிளாரிட்டியாக நான் சொல்லியிருந்தேன்னா இந்த விஷயத்துலேருந்து மைட் பி இந்த டைம் வந்து நான் தப்பிச்சிருந்துருக்கலாம். பட் நான் அவங்க சொல்ல போகிற டைமில் அவங்க வேறு ஒரு டென்ஷன் மோடில் இருந்ததுனால நான் அதை அவங்ககிட்ட சொல்ல தயங்கினேன். சொன்னேன், ஆனால் அவங்க கண்டுக்கல. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருந்தால் மைட் பி நான் இந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணாமல் இருந்திருப்பேன். பட் எஸ், நீங்களும் அந்த தப்பை பண்ணக்கூடாது, அதுக்காகவும் ஷேர் பண்ணுறேன். எஸ், வந்து எனக்கு வந்து பேபி நம்பர் 2 வந்து சி செக்ஷன் மூலமாக தான் பிறந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பேபியே சி செக்ஷன் தான். ஸோ செகண்ட் பேபியும் சி செக்ஷன்னால பிறந்தது. 1 இயர் கேப்பில் செகண்ட் பாப்பா நின்றுட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா எனக்கு ப்ரெக்னென்சியே கொஞ்சம் ரொம்ப கடினமாக தான் இருந்தது. ஆனால் வந்து டெலிவரி அப்போது கிடைச்ச ஒரு சந்தோஷம் அது வந்து கஷ்டத்துக்கெல்லாம் ஈக்குவல் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக ஈக்குவலி ஆகாது. ஏன்னா வந்து நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம், ரொம்ப நாளாக நம்மளுக்குள்ளே மறைஞ்சிருந்த ஒரு விஷயம் வெளியே வந்து அதை பார்க்கும் போது நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்குன்றது ஒவ்வொரு தாயாரும் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மோமிஸ் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து அக்ரி பண்ணுவீங்க. உங்களுக்குள்ளே நிறைய கனவுகள் இருக்குது. உங்களோட பேபிக்குன்னு ஒரு ஃபிகர் ஒன்று உங்கள் மைண்டில் ஆல்ரெடி வந்து நீங்கள் இப்படி தான் இருப்பாங்க பாப்பா அப்படின்னு சொல்லி ஒன்று கண்டிப்பாக வந்து நீங்கள் அது ஒரு கற்பனை மாதிரி பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அதே கற்பனையில் தான் நானும் இருந்தேன். எனக்கு வந்து இந்த டெலிவரிக்கு அப்புறம் பாப்பா வந்து பாய் பேபின்னு சொன்ன உடனே ஒரே குஷி. நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ரொம்ப குஷி ஆகிட்டோம். இதுக்கப்புறம் எனக்கு ஃபேமிலி பிளானிங்லாம் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, டாக்டர் வந்து துணி தைக்கிறப்போல என்னோடய வயிறு தைக்கிறது எனக்கு கிளியராக தெரிஞ்சுது. அனஸ்தீஷியா பற்றி நான் பர்த் வீடியோவில் சொல்லியிருப்பேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. எனக்கு வந்து ஊசி போட்டோன்னே கொஞ்சம் நேரத்தில் மறுத்துக்கணும், ஆனால் மறுக்கலை. ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு மறுத்து போகலை. ஸோ அது சொன்ன அப்புறமா தான் அவங்க வந்து அதுக்கேற்ற நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் பண்ணாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதே போல் இந்த வாட்டி அனஸ்தீஷியாவோட டோசேஜ் எனக்கு சரியாக ஒர்க் ஆகலை. மைண்டில் வந்து எப்படி ஆகும்ல, ஏன்னா ஆல்ரெடி வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம இதுக்கப்புறமா வந்து நம்ம போய் குழந்தைய பார்ப்போமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்தது. ஏன்னா வந்து டெலிவரி வெறியும் எல்லாமே நார்மலாக தான் போச்சு. அதுக்கப்புறமா எதனா ஒன்று ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் வந்து எனக்கு இருந்தது. அதனால கொஞ்சம் ஒரு கலக்கமும் ஒரு பயமும் சேர்ந்துருந்து. ஆனாலும் மைண்டுக்குள்ளே எக்கச்சக்க தாட்ஸ் அந்த டைமில் ஆப்ரேஷன் பண்ணும் போதே ஓடிட்டே இருக்குது. லைக் எப்படி வந்து குழந்தை இருக்க போகிறாங்க, எந்த கலரில் இருக்க போகிறாங்க, அவங்களோட ஹேர் எந்த மாதிரி டெக்ஸ்டரில் இருக்கும், அப்படியெல்லாம் வந்து யோசனையில் இருந்து யாரோட முகம் சாயலாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் எனக்கு வந்து மைண்டில் ஒரு ஃபிகர் ஆல்ரெடி வந்து நானே ட்ராப் பண்ணி வச்சுருக்கிற மாதிரி ஒரு ஃபிகர் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே கனவுகளோட அதே வந்து எதிர்பார்ப்போட நான் வந்து என்னை வந்து அதுக்கப்புறமா ஒரு 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்ட்ரெச்சரில் போட்டு என்னுடைய ரூமுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க.
ரூமில் வந்து படுக்க வச்சோடனே ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் பாப்பாவை காட்டினாங்க. உடனே காட்டல. ஸோ தலைவர் வந்து அழகாக க்யூட்டாக பத்துட்டு இருந்தாங்க, ஒரு டவலில் தூக்கிட்டு வந்து காட்டினாங்க. ஸோ அவங்க பண்ண ஒரு விஷயம், க்யூட்டான ஒரு விஷயம் இன்னமும் ஞாபகம் இருக்குது. ஸோ அவங்க கையை வச்சு அவங்க வ்ரிஸ்ட்டை வந்து அப்படியே சப்பிட்டே இருந்தாங்க, ஒரு சவுண்டு போட்டுட்டு. அது ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அது இன்னும் கூட வந்து என்னோடய பிள்ளைகள்கிட்ட சொல்லிவிட்டு நான் சிரிப்பேன். ஸோ அப்படி ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸோ அதனால் அதை பதிவு பண்ணுறேன். ஸோ சொல்ல மறந்துட்டேன், என்னோடய பாப்பாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஒரு ஃபிகர் வந்து மனசுக்குள்ளே நினச்சிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபிகர் தான் அவன் இருந்தான். குட்டியாக இருந்தானா, நார்மலாக எக்ஸ்பெக்ட் பண்ணதோட கொஞ்சம் குட்டியாக இருந்தாங்க. அந்த ஐப்ரோ ஷேப், அந்த ஹேர் டெக்ஸ்டர் அண்ட் கண், இதுதான் நான் மோஸ்ட்டாக எதிர்பார்த்தேன். அண்ட் எதிர்பார்த்த மாதிரி அதே மாதிரி ஐப்ரோ ஷேப், அதே மாதிரி முட்டை கண்ணு, அதே மாதிரி கேர்லி ஹேரோட ஒரு பியூட்டிஃபுல்லான பேபி பிறந்திருந்தாங்க. அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் என்னோடய பையனை. ஸோ அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண சொன்னாங்க. இன்னும் ஆல்ரெடி கையை வந்து சப்பிட்டு இருந்தாங்களே, சரி ஓகே பசிக்குது குழந்தைக்குன்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ண சொன்னாங்க. ஃபீட் பண்ணி முடிச்சப்புறம் எனக்கு வந்து ஒரு மாதிரி நைட்டெல்லாம் ஒரு மாதிரி சரியாக தூங்கலை நான் சொல்லியிருந்தேன். சரி தூக்கமாகவும் இருக்குது, ஆனால் தூங்கவும் முடியல. ஆனால் கண்ணை மட்டும் மூடிட்டு இருந்தேன். கண்ணு திறக்க முடியல, ஆனால் மற்றவங்க பேசுகிறது எல்லாமே எனக்கு கிளியராக கேட்குது. மைட் பி அது மயக்கன்றாங்களா இல்லை கேர்னஸ்ன்றாங்களா என்னன்னு தெரியல. பட் கண்ணை மூடிக்கிட்டே வந்து மற்றவங்களாம் பேசுகிறது எனக்கு கேட்குது. ஆனால் வந்து என்னால் கண்ணை திறக்க முடியல. அப்படியே கண்ணை மூடிட்டேன் நான். அப்படியே தூக்கம் இல்லை, ஆனால் அது கன்ஃபார்மாக தூக்கம் இல்லை. ஏன்னா எனக்கு கிளியராக கேட்குது, யார் வராங்க போகிறாங்க என்ன பேசுகிறாங்கன்றது எல்லாமே கிளியராக கேட்குது. ஆனால் என்னால் கண்ணை திறந்து பார்க்க முடியல. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னோடய மாமியாரோட என்ட்ரி. ஸோ என் மாமியார் அன்றைக்கி தான் வந்தாங்க. ஸோ அவங்க தான் ரொம்பவே வந்து பாய் பேபி வேணும்னு சொல்லி எதிர்பார்த்துங்க. ஸோ அவங்க ஒரே குஷி. அவங்க குஷியை வந்து என்னால் அந்த என்ட்ரி டைமில் என்னால் பார்க்க முடியல. பட் அவங்க பேசுகிறது எல்லாமே எனக்கு கேட்டுது. அவங்க ஆண்டவருக்கு தான் ரொம்ப நன்றி சொன்னாங்க. ஏன்னா வந்து ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு 3 பேருமே பேத்திங்க, அடுத்தது ஒரு பேரன் பிறந்து தான் ஒன்று அவங்களால அந்த சந்தோஷத்தை வாங்க முடியல. அதுக்கப்புறமா எங்களோட பாஸ்டர் அம்மா எல்லாருமே வந்து அந்த டைமுக்கு, அந்த காலையிலேயே அந்த டைமுக்கு என்னோட பாஸ்டர் எல்லாருமே வந்து ஃபஸ்ட் அட்டெண்டன்ஸ் போட்டாங்க. ஸோ எல்லாருமே டயர்டாக தான் இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ காலையில் வந்து உட்காந்துட்டு வெயிட் பண்ணுறது எல்லாருமே ரொம்ப டயர்டாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து இந்த அனஸ்தீஷியாவோட டோசேஜ் வந்து இதெல்லாமே நடந்து ஒரு 1/2 hour தான். என்னை பெட்டில் கடத்தி என்னை பெட்டில் படுக்க வச்சுட்டு பாப்பா கொண்டு வந்து எல்லோரும் வந்து சேர்ந்து எல்லாமே 1/2 hourல முடிஞ்சுட்டு நானும் கொஞ்சம் தெளிவாயிட்டேன். எனக்கு அந்த கேர்னஸ் அதெல்லாமே போயிடுச்சு. பட் அதுக்கப்புறமா எனக்கு அந்த அனஸ்தீஷியாவோட டோசேஜ் கம்மியாக என்னால் பெயின் தாங்க முடியல. பெயின் வந்து ஆப்வியஸ்லி சிசேரியன் பெயின் இருக்க தான் செய்யும், கட் பண்ண இடத்துல நம்மளுக்கு தெரியும். பட் ஃபஸ்ட் பாப்பாவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஈவினிங் வரையும், காலையில் ஆப்ரேஷன் நடந்ததுன்னா ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே தான் எனக்கு அந்த பெயின் வந்து தெரிஞ்சுது. பட் இது வந்து 1/2 hourலேயே இந்த பெயின், யோசிச்சு பாருங்கள், ஆப்ரேஷன் பண்ணி 1/2 hourலேயே அந்த பெயின் நம்மளுக்கு தெரியும் அப்படின்ற போது எந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா ஒரு மோசமான ஒரு பெயின் வர மாதிரி இருந்தது. லைக் அதோட பெயின் வந்து என்னால் வர்ணிக்கவே முடியாமல் இருந்தது. ஸோ வயிற்றில் நம்மளுக்கு வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு எண்டில் ஒரு நாட்டுன்ற ஒரு விஷயம் போடுவாங்க. எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணி லாஸ்ட்டில் பேஸ்ட் போட்டு ஒட்டினாங்க. உள்ளே வந்து தைச்சாங்க. ஏன்னா நான் கிளியராக பார்த்துட்டேன், தைச்சதை நான் கிளியராக பார்த்தேன். ஸோ வந்து லாஸ்ட்டில் வந்து ஒரு நாட் போல் போட்டிருக்காங்க போல். செகண்ட் ஃபீடிங்க்கு பாப்பா வந்து கூட்டிகிட்டு வந்து கொடுக்குறாங்க. நம்ம கஷ்டப்பட்டு பெற்ற பிள்ளையே வந்து நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெயின் இருந்தது எனக்கு. அந்த நாட் போட்ட இடத்துல எனக்கு வந்து கேஸ் வந்து ரொம்ப கஷ்டம் கொடுத்தது. கேஸ் பிடிச்சிட்டு அந்த நாட் போட்ட இடத்துல போய் அக்யூமுலேட் ஆகிடுச்சு. போயிட்டு அந்த நாட் போட்டு எடுத்து இப்படி விரிக்குது. அந்த ஸ்டிச்சு உங்களுக்கு அப்படியே எலாஸ்டிக் மாதிரி விரிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த பெயின் என்னால் சுத்தமாக தாங்க முடியல. ஏதோ வயிற்றுக்குள்ளே ஒரு வார்ம் வச்சு அது அப்படியே இப்படி எக்ஸ்பெண்ட் ஆகி வர போல் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெயின் என்னால் தாங்க முடியல. குழந்தைய கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஃபீட் பண்ணுன்னா என்னால் முடியல, சுத்தமாக முடியல. என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு ஆம்பளை பையன்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி என்னால் முடியல, ரொம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அந்த பெயினில் இருந்தேன். அந்த பெயின் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதா இல்லையான்னு தெரியல. பட் ரொம்ப அன்பியரபிளான ஒரு பெயின் அதில். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் செட்டில் ஆகுது, திருப்பி அதே பெயின் வருது. அந்த கேஸோட மூமெண்ட்டு வேறு இடத்துக்கு போயிடுச்சுன்னா பெயின் இல்லை, அந்த போய் அந்த நாட் போட்ட இடத்துல அக்யூமுலேட் ஆகிடுச்சுன்னா பெயின் வந்து வல்கராக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்தாங்க. ஸோ ரொம்ப எதிர்பார்த்த மனுஷன். ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைமு கதவுக்கு வெளியே நின்றுட்டு அப்படியோ ரோமிங்கில் இருந்தாங்களே தவிர. ஸோ அவங்க வெளியே இருந்தாங்க. பட் வந்து அங்கேருந்து
அவங்க வந்து பேசுவாங்க அப்படின்னு தான் யோசித்தேன். பட் அவங்க எல்லோரும் இருக்கிறாங்கன்ட்டு கொஞ்சம் ஷையாக இருந்தாங்க போல. ஸோ இன் பிட்வீன் எங்கள் அண்ணி வந்தாங்க, எங்கள் அக்கா வந்தாங்க, எல்லாருமே ரொம்ப குஷியாக இருந்தாங்க. எங்கள் அன்னிக்கு குஷி தாங்காமல் முகத்தில் ஒரு முத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு குஷியாக இருந்தாங்க. ஏன்னா நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்து ஒரு எதிர்பார்த்த ஒரு விஷயம் கடைசியில் காட்ஸ் கிஃப்டாக ஒரு பாய் பேபி, ஃபேமிலிக்கு பாய் பேபி வந்ததுன்னும் போது எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆனோம். ஸோ அது ஒரு ஹாப்பினஸ் இருந்தாலும் எனக்குள்ளே ரொம்ப பெயின்ஃபுல்லான மூமெண்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த டைம் என்னோடய கையை யாராச்சும் பிடிச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் பிஸியாக இருந்தாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பா அவங்கள வச்சுட்டு கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. பட் தேங்க்ஸ் டு எங்கள் அண்ணி. ஸோ ஷி கேம் டு த ரெஸ்கியூ. அவங்க பாப்பாவுக்கு கொஞ்சம் நல்லா பார்த்துக்குவாங்க. ஸோ அவங்க அவளை வச்சு கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னோடய பெயின் அன்பியரபிளாக இருந்தது. லாஸ்ட் பெயினோட இந்த பெயின் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ என் கையை யாராச்சும் பிடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஐ வாஸ் சர்ச்சிங் ஃபார் சம் பர்சன், யாராச்சும் கை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைம் என்னோட அக்காவோட பொண்ணு வந்தாங்க. ஸோ அவங்க கை கேட்டாச்சு, உன்னோட கை கொடு, தித்தி பிடிக்கணும். என்ன தித்தின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ சித்தின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ தித்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க கையை பிடிச்சிட்டேன் கொஞ்சம் நேரம். குழந்தை அழகாக கை கொடுத்தாங்க. பாப்பா கை பிடிச்ச உடனே என்னோட பெயினை ஷேர் பண்ண முடியாது அஃப்கோர்ஸ். பட் ஓகே நம்ம கூட சப்போர்ட்டுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருந்தது. பாப்பா கை பிடிச்சோன்னே அந்த பெயின் போல ரொம்ப மோசமான ஒரு பெயின் இருந்தது. அதுக்கப்புறமா அந்த டைம் பார்த்து எல்லோரும் பிரியாணி, அது பாப்பா போகிற சந்தோஷத்தில் எல்லோரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பிரியாணி அப்படி இப்படின்ட்டு ரூம் போல் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஒரு நர்ஸ் சரியாக திட்டினாங்க, என்ன இது ஒரு பேஷண்ட் சாப்பிடாம படுத்துட்ருக்காங்க, அவங்க முன்னாடி நீங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா எப்படி, அவங்களுக்கு டெம்ப்ட் ஆகாதா அப்படின்னு சொல்லி திட்டினாங்க. என்ன பண்ண, பரவாயில்ல சாப்பிட்டோன்ட்டு எனக்கு தோணுது. பட் அவங்க என்னோடய ஃபீலிங் புரிஞ்சுட்டாங்க. பட் எனக்கு அந்த பசி எல்லாமே எடுக்கலை. ஏன்னா அந்தளவுக்கு அஃப்கோர்ஸ் குளுக்கோஸ் ஏறதுனால பசி எடுக்காது. பட் என்னோடய பெயின் தாங்க முடியல. இந்த அனஸ்தீஷியா டோசேஜ் இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு கம்மியானதுனால பெயின் அன்பியரபிளாக இருந்தது. இதுக்கப்புறம் என்னால் முடியல. இந்த சைடு திரும்பி பார்க்குறேன், அந்த சைடு திரும்பி பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு அந்த சைடு திரும்பலாமான்ற ஒரு டவுட் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு பாப்பாக்கே திரும்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்புறம் இப்படி திரும்புகிறேன். என்னால் முடியல, என்னால் அந்த பெயின் தாங்க முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப சொல்லின பிறகு நர்ஸ் எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு கொஞ்சம் நேரம் பெயின் ரிலீஃப் இருந்தது. பட் கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் கூட இல்லை, ஒரு 20 minutes, மேக்ஸிமம் 20 minutes தான் அந்த ரிலீஃப் இருந்தது. திரும்ப அகெயின் அதே பெயின் வந்தது. ஏன்னா இது இந்த பெயின் சிசேரியன் பெயினோட எனக்கு இந்த கேஸ் அந்த இடத்துல போயிட்டு ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயத்தை எனக்கு கொடுத்துட்டே இருந்தது. ஸோ அது இப்படி ஸ்டிச் அறற மாதிரி இருந்தது. ஸ்டிச் பிரேக் ஆகிற மாதிரியே இருந்தது. ஸோ அந்த பெயின் உங்களுக்கே புரியும் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரி மோசமாக இருந்தது பெயின். ஸோ ஒவ்வொரு டைமும் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ண சொல்லும் போதெல்லாமே எனக்கு அந்த பெயின் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருந்தது. ஏன்னா கேஸ் ஃபார்ம் ஆகுது வயிற்றுக்குள்ளே. ஸோ கேஸ் ஃபார்ம் ஆக எனக்கு அந்த இடத்துல போய் அந்த நாட் போட்ட இடத்துல அந்த கேஸ் போய் அக்யூமுலேட் ஆகிட்டே இருந்தது. ஸோ இதே பெயினோட நான் ஃபஸ்ட்டு டேவை கடந்துட்டேன். முடியல. நான் செகண்ட் டே ஆரம்பிச்சது. செகண்ட் டே எழுந்துச்சு நிற்க சொன்னாங்க. ஒருவேளை இங்கே எழுந்துச்சு நின்று நடந்தால் இந்த பெயின் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, கேஸ் உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது, மூமெண்ட்டே இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த பெயின் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, இவங்க சொல்லிட்டாங்களே, ரொம்ப எழுந்துச்சு கூட நின்றுட்டேன். அந்த பெயினோட இந்த பெயினே பரவாயில்லன்னு சொல்லிட்டு எப்படியும் எழுந்துச்சு நின்றுட்டேன். ஆனால் நிற்க கூட முடியல. அப்படி ஒரு தலை சுத்தல் வந்தது. என்னால் பெயின் தாங்க முடியாமல் அப்படியே தலை சுற்றி மயக்க வர மாதிரி ஆயிடுச்சு. 2 பெயின் சேர்த்து தாங்கணும். லைக் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. மேபி நார்மல் டெலிவரி ஈஸின்னு சொல்கிறவங்களுக்கு சிசேரியனும் கஷ்டம், நார்மல் டெலிவரி கஷ்டம்னு சொல்கிறவங்களுக்கு நான் இது என்ன சொல்ல விரும்பினேன்னா, 2 பக்கமும் டெலிவரிஸ் ரொம்ப கஷ்டம்தான். நார்மலில் ஒரு விதமான பெயின் தான், சிசேரியனில் ஒரு விதமான பெயின். அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த விதத்துலேயும் நார்மல் டெலிவரி பீப்புள் வசந்தவங்க கிடையாது, சிசேரியன் டெலிவரி பண்ண பீப்புள் ரொம்ப மட்டமும் கிடையாது. ஸோ எல்லாமே அந்த டெலிவரின்ற ஒரு விஷயம் பைபிளே சொல்லியிருக்கு. பிள்ளை பிறப்பும் போது நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும், வேதனை அனுபவிச்சு தான் ஆகணும்னு இருக்கு. ஸோ சிசேரியனும் சரி நார்மல்லையும் சரி இந்த வேதனை நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட். ஸோ தயவுசெய்து டிபேட்டுக்கு வராதிங்க. நார்மல் டெலிவரி இவ்வளோ கஷ்டப்பட்டேன், சிசேரியனில் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி டிபேட்டுக்கு வராதிங்க.
கண்டிப்பாக தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. எல்லா டெலிவரியுமே ரொம்ப ஸ்பெஷல். செகண்ட் டேல ஏஞ்சி நிற்கும் போது அப்படியே ரொம்ப மயக்கமாகிடுச்சு. என்னை வந்து நானே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டு கொஞ்சம் அப்படியே நின்றுட்டு உட்கார்ந்தேன். மெல்லமாக ஏஞ்சிக்கிட்டேன், உட்கார்ந்தேன். அப்படியே இருந்தாலுமே எனக்கு இந்த கேஸோட பிரச்சனை போகவே இல்லை. அதே இடத்துல திரும்ப போய் அந்த நாட் போட்ட இடத்துலையே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டே வந்து பாப்பா பக்கத்தில் கொஞ்ச நேரம் படுக்க வச்சாங்க, வெயில் படணும்னு சொல்லிட்டு. ஸோ வந்து என்னோட ஃபஸ்ட்டு பாப்பா வந்து பார்க்கும்போது ஒரே அம்மா வந்து ஏதோ ஒரு பூச்சி கூட படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அழுதா. அண்டு எப்படி அவளை நான் தூக்கி கொஞ்சம் ஆறுதல் படுத்தணும்னு நினைக்கிறேன். நான் படுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவள் அழுதுட்டு இருக்கா. அவள் மனசு எனக்கு புரியுது. அம்மா வந்து இப்போ அவளுக்கு மட்டும் அம்மா இல்லை, கூட இன்னொரு குழந்தைகிட்ட இருக்காங்க, அவங்கள தான் கொஞ்சிறாங்க, பாசம் அவங்களுக்கு தான் போகுதுன்னு சொல்லி ஒரு சின்ன சைல்டோட மனசில் என்ன ஒரு ஃபீலிங் இருக்குமோ அது எனக்கு கிளியராக புரியுது. அவள் அந்த குழந்தைய பார்த்துட்டு அழுகுறா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சரின்ட்டு அவங்க அப்பா வந்து ஏதோ பண்ணி அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. சாக்லேட் வாங்கி தராங்க, வெளியே கூப்பிட்டு போகிறாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, ரிட்டன் வராங்க. பட் வந்து அவளுக்கு அந்த ஏக்கம்ன்றது அதிகமாகிட்டே போயிடுச்சு. செகண்ட் டே அழாமல் வந்தா, ஆனாலும் அந்த ஃபேஸில் அந்த துக்கம்ன்றது அதிகமாக இருந்தது. ஆனாலும் என்கிட்ட வரவே இல்லை. எனக்கு அது வேறு இன்னும் ஒரு கஷ்டமாக இருந்தது. தேர்ட் டே வந்து சாப்பிட சொன்னாங்க. ஸோ சாப்பிட்ட அப்புறமும் எனக்கு வந்து அந்த கேஸ் வந்து ரிலீஃப் ஆகலை. இன்ஃபேக்ட் அது ட்ரிபிளாக ஆகிட்டு எனக்கு அந்த வலி வந்து அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து என்னால் முடியல. அந்த டைம் ஓகே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னோடய பாப்பா வந்தா. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் பாப்பா வந்த உடனே அவன் வந்து அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே கிட்டவே வராதுவா. அன்றைக்கி தான் என் மேலே வந்து படுத்தா. ஸோ மேலே வந்து படுக்கும்போது அது என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பெயின் வந்து ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு. என்னால் இன்றைக்கி ஏதாச்சும் பண்ணிவிடுங்க, என்னால் தாங்க முடியல இந்த பெயின். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அன்பியரபிளாக இருந்தது எனக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து எனிமா வச்சாங்க. எனிமா வச்சப்பறம் கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. பட் எனிமா வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனிமா வச்சாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிலீஃப் ஆச்சு. ஸோ தேர்ட் டே அது மாதிரி போச்சு. ஸோ தேர்ட் டே கொஞ்சம் பாப்பா என் கூட க்ளோஸ் ஆனான். என்னோடய ஃபஸ்ட்டு பாப்பா க்ளோஸ் ஆனான். அப்புறம் நம்ம குட்டி தலைவர் வந்து ரொம்ப க்யூட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து நல்லா அழகாக ட்ரெஸ்அப் பண்ணிலாம் பார்த்துட்டு இருந்தேன். பெயின் கொஞ்சம் கம்மியாக நான் குழந்தைங்கள கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா வந்து குட்டி தலைவரை வந்து மேக்கப் பண்ணுறது, பவுடர் போடுறது, புது ட்ரெஸ் மாட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயம் வந்து வைப்ஸ் எடுத்து துடைக்கிறது, வாமிட் எடுக்கிறது, இது எல்லாமே பண்ணோம். இதில் என்னன்னா குழந்தை வந்து ஆக்சுவலி எனக்கு 16th அன்றைக்கி தானே டேட்டு கொடுத்தாங்க. ஸோ குழந்தை பிறந்த உடனே அவங்க வந்து மோஷன் போயிட்டாங்க. ஸோ மோஷன் வந்து பிளாக் கலரில் மெக்கோனியம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி போயிட்டாங்க. ஸோ வந்து அது வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஆச்சரியமாயிடுச்சு, இவ்வளோ சீக்கிரம் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. தேர்டு டேக்கு எல்லாமே வந்து எனக்கு கோல்டு அதிகமாகிடுச்சு. ஸோ கோல்டு வேறு, இந்த கேஸ் ப்ராப்ளம் வேறு, இந்த சி செக்ஷன் பெயின் வேறு. ஸோ எல்லாமே எப்படியோ சமாளித்து வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. பட் வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு தான் அசல் டாஸ்கே இருந்தது. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்து டேக் கேர் பண்ணிக்கிறது வேறு, வீட்டுக்கு வந்தோடனே 2 பாப்பாவை அண்டர் 2 ஏஜில் நான் எப்படி 2 பாப்பாவை வச்சு சமாளிச்சிருப்பேன்றது இப்போ கூட நினச்சி பார்க்கும்போது ஒரே ஆச்சரியமாக இருக்குது. அந்தளவுக்கு ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷனை நான் கோ த்ரூ பண்ணேன். அது எப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் ஒன்லி இஃப் யூ சே நான் போடுவேன். ஏன்னா நான் என்னோடய ஃபைனல் வீடியோன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன். எஸ், இட் இஸ் மை ஃபைனல் வீடியோ. லைக் ஐ ஹவ் ட்ரைட் மெனி வேஸ். லைக் இந்த சேனலில் க்ரோ பண்ணுறதுக்கு ஐ ஹவ் புட் ஆல் மை எஃபர்ட். அண்ட் ஐ டோன்ட் நோ இது இந்த லாஸ்ட் வீடியோ ஆஃப்டர் பர்த் வீடியோன்றது நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு ஹோப்புக்காக வச்ச ஒரு வீடியோ. ஸோ இது கடைசியாக போட்டு பார்க்கலான்ற ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஓகே, இது போட்டாச்சு. ஏன்னா இது ரொம்ப நாளாக பெண்டிங் வச்சுருந்தேன் இந்த வீடியோவை. இது போட்டு முடிச்சிட்டா சேனல் க்ளோஸ் பண்ணிடலான்ற ஒரு விஷயந்தான். ஆல்ரெடி நானே இப்போ வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக சொன்னேன். பட் இப்போ வந்து பார்க்கும்போது யூடியூப்போட புது அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இது மூலயமா என்னோடய சேனல் க்ரோ ஆகுமா அப்படின்ற சுத்தமாக நம்பிக்கை விட்டு போயிட்டு ஒரு நிலைமையில தான் இருக்கேன். ரொம்ப டீமோட்டிவேட்டிங்காக நான் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. இப்போ வந்து வீடியோஸ் ரெக்கமெண்ட் ஆகுனா நாளில் ஒருத்தர் பார்ப்பாங்க. வீடியோ சுத்தமாக ரெக்கமெண்ட் ஆகலை. நோட்டிஃபிகேஷன் அல்ட்ரா ஸ்லோவாக போகுது என்னோடய சேனலுக்கு.
அது என்னன்றது யூடியூப் ஒன்லி நோஸ் அதோட சீக்ரெட் கேம் பிளேயில். ஓகே, நீங்கள் ஒரு வேளை யூடியூப் மோட்டிவேஷன் கண்டென்ட்ஸ் பார்க்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் போஸ்ட் சம் ஆஃப் த வீடியோஸ். பட் ஐம் நாட் ஷுர் தட் இந்த சேனலில் இதுக்கு மேலே நான் வீடியோ போடுவேனா அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். மைட் பி நீங்கள் யோசிக்கலாம், என்னடா இவங்க நீஷ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்கன்னா. நோ, என்னுடைய மெயின் நீஷே வந்து மதர்ஹுட் தான். ஸோ மதர்ஹுட் தான் பேஸே எனக்கு. ஸோ இன் பிட்வீன் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க யூடியூப் வீடியோஸ்க்குன்னு நினச்சி. ஸோ அந்த டைமில் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா நானும் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன்ல, ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு மோட்டிவேஷ்னல் வீடியோ கொடுக்கலான்ட்டு நான் மோட்டிவேஷனல் வீடியோஸ் பண்ணேன். ஸோ என்னோடய மெயின் நீஷ் வந்து மதர்ஹுட் தான். சப் நீஷ் வந்து இந்த யூடியூப் வீடியோஸ், யூடியூப் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் இது மாதிரி தான். ஸோ ஒரு வேளை நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அது எது பேஸ் பண்ணியிருக்கோம், எப்படி நான் என்னோடய 2 பிள்ளைகளை மேனேஜ் பண்ணேன், எந்த மாதிரி வந்து அவங்களுக்கு பேரண்டிங் கைடு கொடுத்து அவங்கள மேனேஜ் பண்ண 2 பேரையும் எப்படி சமாளித்தேன் அப்படின்றத நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அண்ட் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் மட்டும்தான் அதை ஷேர் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் வேல்யூ இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அண்டு இதுக்கு மேலே நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு அந்த மோட்டிவேஷன் கிடையாது. பிகாஸ் பார்க்கலாம், மைட் பி நம்ம ஃப்யூச்சரில் இன்னொரு சேனல் ஆரம்பிக்கிறதா இல்லை இதே சேனலில் கண்டினியூ பண்ணலாமா அப்படின்றது எனக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. டிமோட்டிவேட்டிங்காக இருந்தாலுமே ஐ சரண்டர் டு காட்ஸ் பிளான். ஏன்னா காட்ஸ் பிளான் வந்து எப்போவுமே வந்து நம்மளுக்கோட நல்லதுக்காகவும் ப்ராஸ்பெரிட்டிக்காகவும் மட்டும்தான் இருக்கும். ஸோ நம்மளை ஹார்ம் பண்ணுறதுக்காக கிடையாது. ஸோ ஐ சரண்டர் டு காட்ஸ் பிளான். அண்ட் இஃப் காட் விஷஸ், இஃப் ஹி கிவ்ஸ் மீ 1000 subscribers and monetization criteria meet பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா, let's just see how things go. And I don't want to say let's meet in my next video அப்படின்னு சொல்ல எனக்கு இப்போதைக்கு மனசு வரல. I don't want to sound demotivating. At the same time, I don't want you to get demotivated. And if you feel sometime your luck will come and do go post your videos. So it's not something that I am not following and you shouldn't follow. நான் வந்து இப்போது எதை பேஸ் பண்ணி போகணும், யூடியூப் எனக்கு எந்த மாதிரி கண்டென்ட்ஸு வந்து மக்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுன்ற ஒரு விஷயமே ஐடியாவே சுத்தமாக இல்லை. மதர்ஹுட் வீடியோஸ் போட்டேன், நத்திங் ஒர்க்ட். ஹேர் ஸ்டைல் வீடியோஸ் போட்டேன், நத்திங் ஒர்க்ட். லன்ச் டைம் வீடியோஸ், பேசிக் vlogging வீடியோஸ் அதுவும் போட்டுட்டேன், நத்திங் ஒர்க்ட். அண்ட் யூடியூப் மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், நத்திங் ஒர்க்ட். ஆல் திஸ் என்னால் இவ்வளோ தான் முடியும். அதுக்கு மேலே வந்து ஐ cannot go out of my பேக்கேஜ். லைக் எனக்குன்னு ஒரு லெவல் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ அந்த லெவலுக்குள்ளே இருந்து என்னால் என்ன பெஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ அதை நான் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே ரெக்கமெண்டேஷன் போகிறதும் போகாதும் இட்ஸ் வித் யூ. லெட் இட் டூ வாட் எவர் இட் வாண்ட்ஸ். செம்மையாக காற்றடிக்குது, மழை வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் காற்று, அந்த சவுண்ட் இதெல்லாம் வந்தால் மன்னிச்சுக்கோங்க. இன் பிட்வீனில் கரண்ட் போயிடுச்சு. ஸோ தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. ஓகேக்கா, ஸோ நிறையா பேசுகிறேன். இட்ஸ் அ குட் பாய் ஃப்ரம் ஏஞ்சல் எப்சிபா. பாய். எப்போ பார்ப்பேன்னு தெரியல. பாய் பாய்.